ஆப்கி அதாலத்தில் ஸ்டார் கிரிக்கெட்டர் முகமது ஷமி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எல்லோரையும் பயமுறுத்துகிறார். ஷமி எல்லா கிரிக்கெட்டர்ஸும் சொல்றாங்க ஷமியோட பவுலிங் எல்லாரையும் பயமுறுத்துதுன்னு. உடஞ்சிருமோ பொளந்துருமோ, பால் முகத்துல படும், கை மேல படும், எங்க படும்னே தெரியாம எல்லாரும் உங்க பாலை பார்த்து பயப்படுறாங்க. சார், நான் என் வேலையை தான் பார்க்குறேன். நான் போய் யாரை பயமுறுத்த போறேன் சொல்லுங்க? இப்படியெல்லாம் யாரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க? நான் ஒத்துக்கிறேன். நாம 140 ஸ்பீட்ல பால் போட்டா பால் வந்து யாருக்கா இருந்தாலும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஆனா அடிக்கிற விஷயத்துல டார்கெட் வந்து பண்ணப்படும். அப்படி பார்த்தா என்னோட லிஸ்ட்ல ஒரு பிளேயர் இருக்காரு. என்னோட டார்கெட் லிஸ்ட்ல அவரு என் கூட கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்காரு, ரிதிமான் ஷா. ஒருவேளை அவன் நெட்டுக்கு வந்தா பால் நான் அடிப்பா, அது அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இவன் எங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, மொத்த டீமுக்கே தெரியும். ஒருவேளை அவனுக்கு இவன் போனா பவுன்சர் அடிப்பான்னு தெரியும். ஏன்னா நல்லா தெரியும் அவன் ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருப்பான்னு. அதாவது ஒரு பிளேயர் ஒரு நல்ல ஷாட் அடிச்சான்னா நல்லா இருக்கும்ல. பரவாயில்ல ஷாட் அடிச்சிட்டான், பீட் ஆகி இப்படி பயந்தா அதுவும் நல்லா இருக்கும்ல. என்ன லெஃப்ட் பண்ணுவான். அவனுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. அவன் எப்படி பெண்ட் ஆவான்னா, நம்ம முன்னாடி போனா அவன் பின்னாடி பெண்ட் ஆவான். அதனால அவன் எனக்கு பவுன்சர் அடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டான். நெட்ல நமக்கு அப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் கிடைச்சா வேற என்ன வேணும்? உண்மையை சொன்னா அவன் என்னோட பெட்ஸ் படின்னு தான் சொல்லணும். ரோஹித் சர்மாவும் கம்ப்ளைண்ட் பண்றாரு, அவர் உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரான பேட்ஸ்மேனும் கூட. சரி, நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க வந்து நெட்ஸ்ல என்கிட்ட சொன்னா பவுன்சர் அடிக்க கூடாதுன்னா, அப்ப நான் எப்பதான் பவுன்சர் அடிப்பேன்னு சொல்லுங்க. என் முன்னாடி பேட்ஸ்மேன் இருந்தா தானே என்னால அந்த பிராக்டிஸ் பண்ண முடியும். என்னோட வேலை 1-2 பவுன்சர்ஸ் என்னால அடிக்க முடியும். நான் அதை தான் பண்றேன். அதை அப்படி ரோஹித் சொன்னதை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். ரோஹித் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு நெட்ல பல தடவை சொல்லிட்டேன் பவுன்சர் அடிக்க வேண்டான்னு. ஆனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கீழே இருந்து அடிங்க, மேல அடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அது 1-2 பவுன்சர்ஸ் அடிக்க தான் செய்வோம். ஆனா என்னோட பேரை தான் ரொம்ப கெடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தானா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு நீங்க பவுலிங் பண்ணிருக்கீங்க, பால் அவங்க தைல பட்டதுனால 10 நாள் அவங்க பெட்ல இருந்தே எழுந்திருக்கலையா. இல்ல, அது அப்போ எனக்கு நீல ஆப்ரேஷன் நடந்திருந்தது 2015 வேர்ல்டு கப்க்கு அப்புறம். ஸோ ரீஹாப் நடந்துட்டு இருந்தது. விமன்ஸ் டீம் வந்திருந்தாங்க என்சியில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. அப்போது ஃபிசியோ சொல்லியிருந்தாரு, நீங்கள் 4-5 ஓவர் போடணும், ஷார்ட் ஸ்டெப்பில் போடணும், 4-6 அடியில் போடணுன்னு. நான் இங்கே ஒரு மேட்ச் நடக்குது, இவங்களுக்கு போடலாமான்னு கேட்டேன். ஏன்னா தனியாக பவுலிங் போடுறது எனக்கு போர் அடிக்கும். எனக்கு ஒரு பேட்ஸ்மேன் வேணும். அவங்களும் 4-5 அடியில் என்ன போட போகிறான்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லை, காலில் சர்ஜரி வேற நடந்திருக்கு. ஸோ நான் அந்த பொண்ணுகிட்டையும் கேட்டேன், 4-5 ஸ்டெப்பில் போடுவேன் ஓகேவான்னு. அவங்களும் ஓகேனாங்க. அவங்க ஸ்விங்காக மாறணும்னு அவங்க கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு பேஸ் ஐடியா தானே தெரியும், 30 யார்ட்லேருந்து ஓடி வந்து போடுவாங்கன்னு. அவங்க அப்படி தான் ஷார்ட் பண்ணாங்க. நான் அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க, ஹாஃப் இருந்தால் ஒரு 130ஆவது வரும், அதுலேயும் ஹாஃப்னா 110 115ஆவது வரும்னாங்க. அப்படி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் அது ஸ்விங் ஆகும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. முதல் பால் 2 பால்லே நான் வெளியே போட்டேன், அவங்க பீட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளேருந்து பால் போட்டேன், அவங்களுக்கு இன்னர் தைல அடிபட்டுது. அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் தனியாக போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். நான் எதுவும் செய்யலப்பா, எல்லாம் ஏன் தலையில கட்டிடுவாங்கன்னு நினைச்சேன். அதாவது விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் அவரே சொல்றாரு, ஷமி பால விளையாடுறது இம்பாசிபிள், அது எப்ப உள்ள வரும் எப்ப வெளியே போகும்னே தெரியாதுங்கிறாரு. அவர் பொய் சொல்றாரு. ஆனா விராட்டும் ரோஹிட்டும் இருந்தால் நாங்கள் காம்படிஷன் வச்சுக்குவோம். அவர் சொல்லுவார் நான் அவுட் ஆக மாட்டேன்னு, நான் சொல்லுவேன் உங்களை அவுட் பண்ணியே தீருவேன்னு. சில நேரங்களில் ஒரு நல்ல ஷாட் அடிச்சிட்டா முன்னாடி வந்து அவர் பயங்கரமாக சிரிப்பார். 2 பக்கமும் அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஆனா விராட்டை அவுட் பண்றதுக்கான ஃபார்முலாவை நீங்க ரெடி பண்ணியிருக்கீங்க. அது வந்து சார், அவரும் ரன் அடிக்கிறாருல்ல. அதாவது ரெண்டு சைட்லேயும் இது நடக்கும். அதாவது பவுலர் கோணத்துலேருந்து பார்த்தா அவுட் பண்ண தான் பார்ப்பாங்க.
ஆஸ் அ பேட்ஸ்மேனா பார்த்தா நாம ரன் அடிக்கிறதுக்கு தான் யோசிப்போம். இந்த மாதிரி 2 டிபார்ட்மெண்ட்டும் இந்த மாதிரி அக்ரஷன்ல தான் இருக்கும் எப்பயுமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் எகெயின்ஸ்டா. இவன் ஓவரா அடிச்சா நான் அவுட் பண்ணணும்னு நெனப்பேன். நல்லது தான். இது நல்ல பேட்டில் தானே. ஆனா நீங்க 2 பேரும் ஒரே டீம்ல இருக்கும்போது நீங்க விக்கெட் எடுக்கறீங்க, விராட் அத செலிப்ரேட் பண்றாரு. இந்த மாதிரி நெறைய பிக்சர்ஸ் இருக்கு. நான் ஒரு டைம் அவர்கிட்ட கேட்டேன். அது ரொம்பவே வித்தியாசமான பிக்சரு. நான் அவர அவுட் பண்ணது எனக்கு தெரியும். ஆனா பிக்சருக்குள்ள விராட் கோலியோட ஃபோட்டோ ஸ்டம்புக்கு மேல தெரியுது. அதுல அவரு செலிப்ரேட் பண்றாரு. நான் அந்த பிக்சர அவருக்கு அனுப்பிட்டு இது என்னன்னு கேட்டேன். என்னது? அப்படிதான் கேட்பாரு. என்ன? நான் என்ஜாய் பண்றேன்னு சொல்லுவாரு. நீ ஓடுன்னு சொல்லுவாரு. அப்படி இல்ல நீங்க ஃபாஸ்ட் பவுலரா இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பேன். உங்க எனர்ஜி செலிப்ரேஷன்லயே காலி ஆயிரும். பவுலிங் எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்பேன். அதனால தான் பண்றது இல்லைன்னு சொல்லுவாரு. ஸோ இதெல்லாம் ஒரு தனி என்ஜாய்மெண்ட். எங்களோட யூனிட் வந்து 10-12 வருஷமா ஒண்ணா கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு அன்புன்னு சொல்லலாம், நட்புன்னு சொல்லலாம். ஆனா ரோஹித் பவுலர்ஸ்க்கு டேஞ்சரஸான பேட்ஸ்மேனா? டிஃப்ரெண்டா இருக்கும் 2 பேரோட கேலிபரும். ஒருவேளை ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ரோஹித்தை விட டேஞ்சரஸ் யாருன்னு இருக்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஸ்பெஷலி ஒயிட் பால் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. ஒருவேளை நம்பர் 3 பார்த்தீங்கன்னா விராட் கோலி. பேரு பட்டுன்னு வாயில வந்துரும். 2 பேரும் டிஃப்ரெண்ட் லெவல் பேட்ஸ்மேன். ரொம்ப ரேரா தான் இது கிடைக்கும். அவங்க விளையாடும்போது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தோணும் ஒரு பவுலர்னால இம்பாக்ட் ஏற்படுதுன்னு. அந்த ஃபீல் ஆகட்டும், அந்த கான்ஃபிடன்ஸ் ஆகட்டும், அவங்க விளையாடுறது, அந்த ப்ரிப்பரேஷன், அது வேற லெவல் சார். ஆனா ரோஹித் அதிகமா செலிப்ரேட் பண்றதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. ஒருத்தர் அமைதியா இருந்து வேலை பார்க்க நினைப்பாரு. இன்னும் சில பேர் 1 அடிச்சிட்டாலே பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான்லாம் 5 தடவை அடிச்சாலும் செலிப்ரேஷன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரோஹித் மாதிரிலாம் நானும் மாற மாட்டேன். 100 அடிச்சா மேல தூக்குவாரு பேட்டை. மத்தபடி அடிச்சு பாலையே நாஸ்தி பண்ணுவார். ஆனா ரோஹித் எல்லாரையும் திட்டுறதுக்கு ஒரு தனி ஸ்டைல் வச்சிருக்காரு. ஐயையோ. அது வந்து மும்பைல இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. சாரி, யாராவது இருக்கீங்களா மும்பை? பட் அது திட்டுறதில்ல. ஆக்சுவலி சொல்லப்போனா அது ஒரு விதமான டோனுன்னு சொல்லலாம். அவரு பேசுற விதம் அப்படி. எங்க ஊர்ல அது மாதிரிலாம் பேசுனா சண்டை வந்துரும். ஆனா அவரு பர்பஸா அப்படி பேசவே மாட்டாரு. பட் அவர் பேசுற விதமே அப்படிதான். லோக்கல்ல எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் பேசுவாரு. ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கேம்ல ஒரு டென்ஷன் இருந்ததுன்னா அதை தங்களை அறியாமலே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. சில நேரங்கள்ல நடக்கும். பத்தாவதுக்கு ஸ்டம்ப்ல மைக் வேற இருக்கு, எல்லார் காதுலயும் விழுந்துரும். இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. ஏன்னா நம்ம மறுக்க முடியாது, இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மைக்ல அவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கும். அப்புறம் உங்களுக்கும் ஹார்திக் பாண்டியாவுக்கும் நடந்த கான்வர்சேஷனை எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆக்சுவலி நான் மனதளவுல மோசமானவன் இல்ல. அதுக்கப்புறம் அது அவன் ரியாக்ட் பண்ணிட்டான். அது ஏன் நடந்ததுன்னு அவனுக்கே தெரியாது. நான் அவன்கிட்ட கேட்குறேன், என்ன? அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அப்புறம் எதுக்காக? பப்ளிக்கை என்டர்டெயின் பண்றதுக்காகவா? அதுக்கு சொல்றான், 10 வருஷமா என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். உங்களை நான் அண்ணான்னு சொல்றதை தவிர வேற ஏதாவது சொல்லி கூப்பிட்டுருக்கனா? நான் இல்லைன்னு சொன்னேன். அப்படி இருக்கும் போது இது எப்படி நடந்தது? எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். நீங்க சரின்னு சொல்லுங்க, நான் மீடியாட்டே மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றான். அதெல்லாம் வேணான்னு சொன்னோம். பட் நமக்கு ஒரு வேளை கேப்டன்சி கொடுத்தா நம்மள ஒரு லீடரா நினைக்கும் போது நம்ம பேஷன்ஸா இருந்து தான் ஆகணும். மற்றவங்க நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லாத மாதிரி நடக்கணும். ஸோ அவனுக்கு விஷயங்கள் தெரியும். ஆனா அந்த நேரத்தில் அந்த டோனை அது மாதிரி மாறிடும். அவரும் அந்த ஊரை சேர்ந்தவர் தான். ஆனா இங்க இருக்கிறவங்க கேப்டன் தோனி, அவரு ரொம்ப கூலா இருப்பாரு. உண்மையிலேயே அவர் அந்த மாதிரி தான் இருப்பாரா, நாங்க டிவில பாக்குற மாதிரி? இல்ல அவரும் அப்பப்ப கோவப்படுவாரா? இல்ல, எப்பவும் கூலா இருப்பாருன்னு சொல்ல முடியாது.
அதாவது கேமோட சிச்சுவேஷனை பொறுத்து அந்த கேம்ல ஏதாவது டிமாண்ட் ஏற்பட்டா அதை பத்தி யோசிக்கிற திறமை அவருக்கு ரொம்ப அதிகம். அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா கேமை விளையாடுவாரு, எல்லாரையும் விளையாட வைப்பாரு. அது அவர்கிட்ட இருக்கிற தனி ஸ்டைல். ஆஃப் த ஃபீல்டு அதே மாதிரி அவரு அக்ரஷன் கண்டிப்பா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. கிரவுண்ட்ல நம்ம ஏதாவது தப்பு பண்ணா அவர் நம்ம கிட்ட சொல்லுவார், நீங்க இந்த தப்பு பண்றீங்க, நம்ம பிளான் இது, நீங்க இந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லுவார், நீங்க இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லுவார். அவரும் சில நேரங்கள்ல அவரே அறியாம இரிட்டேட் ஆவாரு. அவரும் நம்மள மாதிரி மனுஷன் தானே. இல்ல நிறைய ரன்ஸ் போனாலோ இல்ல கேட்ச் மிஸ் ஆனாலோ அந்த மாதிரி ஆகிறோம், நம்மளும் மனுஷங்க தானே. ஆனா அவரை கேப்டன் கூல்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு கட்டத்துக்குள்ள இருப்பாரு, அவரோட ஸ்டைல்ல அந்த கேமை விளையாட வைப்பாரு, அவுட்புட்டை வந்து ரொம்ப சிறப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2019 நீங்க ஹாட்ரிக் அடிச்சீங்க. அத பத்தி நிறைய பேசுனாங்க. அதுக்கு முன்னாடி தோனி உங்க காதுல ஏதாவது மந்திரம் சொன்னாரா? அந்த மேட்ச் வந்து ரொம்ப டைட் மேட்சா இருந்தது. கிட்டத்தட்ட எங்க கையை விட்டு போற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா 12 பால்ல 12 14 ரன் தான் இருந்தது. அப்போ நவி விளையாண்டுட்டு இருந்தான். எங்களோட பிளான் என்னன்னா அவனை லெக் ஸ்டம்பில் உட்கார வைக்கிறது. அந்த பக்கம் கொஞ்சம் பெருசா இருந்தது. அவன் அவுட் ஆனா, அதுக்கப்புறம் அடுத்த விக்கெட்டும் விழுந்துச்சு. அப்புறம் அவர் என் கிட்ட வந்து என்ன பண்ண போறேன்னு கேட்டாரு. ஒரு ஆப்ஷனும் கிடையாது, நேரடியா யார்கர் போட போறேன்னு சொன்னேன். அவரும் போடுன்னு சொன்னாரு. யார்கர் போட்டேன், ஹேட்ரிக் கிடைச்சது, நம்ம மேட்சும் ஜெயிச்சிட்டோம். அது ஒரு ஹிஸ்டரி தான். ஒரு தடவை தோனி ரொம்ப கோவப்பட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அதாவது மேக்லம்க்கு நீங்க பவுன்சர் போட்டப்போ. ஆமா, கொஞ்சம் அதிகமாவும் இல்ல, கொஞ்சம் கோ விராட்டால அப்போ கேட்ச் மிஸ் ஆயிருச்சு. ஸ்கோர் 300க்கு மேல அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 2 நாள் நாங்க ஃபீல்டிங்லேயே இருந்துட்டோம். ஒரு நல்ல ஷாட் அடிச்சாரு. லஞ்சோட லாஸ்ட் பால் அது. லஞ்சுக்கு அப்புறம் நான் பவுன்சர் போட்டேன். அப்போ மாய் பைக்கு மேலேயே போயிருச்சு, பவுண்டரி ஆயிருச்சு. அங்கிருந்து லஞ்சுக்கு சேர்ந்தே தான் போனோம். ஏன் இப்படி பண்ண? நான் சொன்னேன், சாரி மிஸ் ஆயிருச்சு. அப்படியா, நீ எனக்கே சொல்லி கொடுக்குறியா? நான் வந்து இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன்னாரு. அந்த ரியாக்ஷன் தான் அவர்கிட்ட ரொம்ப ஹார்டா தெரிஞ்சது இது வரைக்கும் லைஃப்ல. உங்க கூட நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. அவங்க சொல்றது என்னன்னா, முகமது ஷமி அப்புறம் மகேந்திர சிங் தோனியுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா அப்பா புள்ள மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அவர் வந்து எப்பவும் ஒரு நல்ல கைடன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா கத்துக் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் நடக்கும், ஒரு சீனியர் பிளேயரோட ரோல் என்னவாலாம் இருக்குமோ அது ரொம்ப பர்ஃபெக்டா அவர் பண்ணுவாரு. ஸ்க்ரீன்ல நீங்க அதை பார்த்துருப்பீங்க. பிளேயர்ஸ் அவர் எப்படி நடத்துவாரு, கேமை எப்படி விளையாடுவாருன்னு. அது ரொம்பவே முக்கியம். ஒரு டீமோட லீடரா இருந்தா அது ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட நம்ம பேசணும்னா ஒரு வேற லெவல் கான்ஃபிடென்ஸ் நமக்கு எப்பயுமே கிடைக்கும். அவர்கிட்ட பேசினா ஒரு மாதிரி இருக்கும், வேற ஒருத்தர்கிட்ட பேசினா அதுவும் கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்கும். ஃபீல்டில் இப்போ தோனியை மிஸ் பண்றீங்களா? கண்டிப்பா மிஸ் பண்றோம். ஒரு பெஸ்ட் மொமெண்ட் இருந்தா கண்டிப்பா நாங்க மிஸ் பண்ணுவோம். ஒரு நல்ல டோர்னமெண்ட் விளையாண்டுருந்தா எப்பயுமே அவரை நாங்க மிஸ் பண்ணுவோம். அவரை மிஸ் பண்ணலன்னு நாங்க சொல்லவே முடியாது. இப்போவும் நாங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருந்தா, மேட்சை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்துல நம்ம விளையாண்ட பிளேயர்ஸோட பேரு கண்டிப்பா வரும். தோனியோட பெஸ்ட் மொமெண்ட் எதுன்னு கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க? நம்ம ஒரு கேமுக்கு உள்ள இருக்கும்போது அவர் நமக்குள்ள ஒரு காம்னஸை உருவாக்குவாரு. அப்ப நமக்கு என்ன பிளானோ அது மட்டும்தான் தெரியும். அதுதான் சிறந்த விஷயம்னு நான் சொல்லுவேன். எப்பெல்லாம் நம்ம அந்த ட்ராக்ல இருந்து ஆஃப் ஆயிடுவோமோ, எப்பெல்லாம் ராங் லைன்ல பால் போடுவோமோ, நீங்க பார்த்திருப்பீங்க அவர் எப்பயுமே ஓடுவாரு. நம்ம இப்படிதான் பிளான் பண்ணியிருந்தோன்னு அவர் நமக்கு சொன்னது ஞாபகத்துக்கு வரும். இது தப்புன்னு சொல்லுவாரு. சேஞ்ச் பண்ணணும்னா சொல்லு, இவ்வளவுதான் சொல்லுவாரு. எனக்கு அது அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். நீங்க கேள்வி கேட்கலாம். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, உங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். அத நீங்களே சமைச்சு சாப்பிடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? நான்வெஜ் பத்தி சொல்லணும்னா எனக்கு அதுல எந்த விதமான கூச்சமும் இல்ல. நான் சாப்பிட்றேன்னு சொல்றதுக்கு வெக்கமே பட மாட்டேன். உலகத்துல எல்லாமே சாப்பிட்றாங்க, நானும் சாப்பிட்றேன். அதோட நான் வெஜ்ஜு வந்து சாப்பிடவே மாட்டேன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா என்னோட இமேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா, விளையாட்டுத்தனமா சொல்லி சொல்லி எந்த அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா, எப்பவும் பிரியாணி கபாப்ல உட்காந்துருக்க மாதிரியே தான் இருக்கு. பட் நான் வந்து வெஜ்ஜும் சாப்பிடுவேன். அதே மாதிரி நான் வந்து இல்ல, ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட ஷமி சொல்லியிருக்காரு,
ஒருவேளை ஸ்பீட பிடிக்கணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ரெட் மீட் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, நான் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில பொறந்துவேன். நான்வெஜ் எங்க வீட்ல எப்பயுமே இருக்கும். இது வந்து ரொம்பவே காமனான ஒரு விஷயம். ஸோ நான் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலாம் இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க. வெஜ் பிடிச்சா சாப்பிடுங்க. வெஜ் சாப்பிட பிடிச்சா சாப்பிடுங்க. நான்வெஜ் பிடிச்சிருந்தாலும் சாப்பிடுங்க. ஆனா ஒரு விஷயம் கேரண்டி. உங்களுக்கு நான்வெஜ் பிடிச்சிருந்தா நான் ரொம்ப நல்லா ப்ரொவைட் பண்ணுவேன்னு சொல்லுவேன். ரவி சாஸ்திரி சொல்லியிருக்காரு அவர் கோச்சா இருந்தப்போ மேட்ச் நடக்கும்போது லஞ்ச் டைம்ல உங்க பிளேட்டை பார்த்திருக்காரு. அதுல பிரியாணி நிறைஞ்சிருந்திருக்கு. அவர் ஏதோ கமெண்ட் பண்ணிட்டு போனாருன்னு கோவத்துல உங்க பிளேட்டை எரிஞ்சிட்டீங்களாமே. ஆமா, 2018ல வந்து நாங்க சவுத் ஆப்பிரிக்கால லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருந்தோம். அந்த டைம்ல நடந்தது இது. அப்போ அந்த லஞ்ச் டைம்ல என்னோட தப்பு என்ன இருக்கு? நான் அவர்கிட்ட கேட்க நினைச்சது என்னன்னா, அதாவது நீங்க தான் பிரியாணி வாங்கியிருக்கீங்க. உங்க மேனேஜர் தான் லஞ்ச்ல பிரியாணி ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அப்புறம் நான் வேற என்ன சாப்பிடுவேன்? பிரியாணிய சாப்பிட கொடுத்தப்போ நான் அந்த பிரியாணி தானே சாப்பிட முடியும். ஸோ ஒன்று வந்து நான் ஃபீல்டிங்கில் இருந்தேன். முதல் நாள் ஃபீல்டிங்கில் இருந்தேன். அடுத்த நாள் லாஸ்ட் டே நான் ஃபீல்டிங் பண்ணுறதா இருந்தேன். ஒரு செஷன் ஃபீல்டிங் பண்ணிட்டு வந்தோம். ரொம்பவே ஹீட்டாக இருந்தது. நான் நினச்சேன் கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்டுட்டு ஐஸ் பாத் எடுத்துட்டு அப்புறம் கிரவுண்டுக்கு போகலான்னு நான் நினச்சேன். அப்போ நான் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போகலான்னு இருந்தப்போ ரவி சாரு உள்ளே வந்தார். அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இவன் என்ன இப்படி கொட்டிக்கிறான், இவனுக்கு மேட்சை பற்றி கவலையே இல்லைன்னு நினச்சார். ஸோ அந்த சீன் தான் அங்கே நடந்தது. இவனுக்கு பிரியாணி பற்றி தான் கவலை, வேற எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ நான் நினச்சேன், என்னடா இது, பிரியாணி தூக்கி போடல, டேபிள்ல இருந்து புஷ் பண்ணி அதுக்கப்புறம் எந்திரிச்சு நான் நின்னேன். போய் ஐஸ் பாத் எடுத்துட்டு அப்புறம் ரெடியாகி கிரவுண்டுக்கு கிளம்பி போயிட்டேன். 2-3 பேர் நடுவில் என்கிட்ட பேச வந்தாதுங்க. நான் பேசாதீங்க, நான் இப்போ அந்த ஃப்ரேமில் இல்லை, நான் யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். மேட்ச் விளையாடலாம், மேட்ச்சுக்கு அப்புறம் பேசலான்னு. அட்லீஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுன்னு சொன்னாங்க. நான் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 6-7 ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போய் ரவி சாஸ்திரி வந்து சொல்லியிருக்காரு இவரோட கோவம் அப்படியே இருக்கட்டும், அந்த கோவத்தை ஃபீல்டில் காட்டட்டும்னு சொல்லியிருக்காரு. சில நேரங்கள் அது நடக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக வேலை செய்யும். ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்கள, நம்ம டீம்மேட்ஸை பம்பம் பண்ணணும்னு நினச்சா நம்மக்கிட்ட ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு புது விஷயம் கிடைக்கும். அதாவது 12.3 ஓவர்ல நீங்க 5 விக்கெட் எடுத்திருக்கீங்க. ஆமா, அது ஒரே செஷன்ல இல்ல, அது அடுத்த செஷன்ல முடிச்சு பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இதே விஷயத்த அஸ்வினும் ஒத்துக்குவாரு. அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல பேசுவாரு. எனக்கு எதுவுமே புரியாது. நான் ஆன்சர் சொல்றது கரெக்டா இருக்கும். அவர் உண்மையிலேயே என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா என்னோட ரிப்ளை வந்து கிட்டத்தட்ட அது சரியா தான் இருக்கும். அந்த கேள்விக்கு சரியான பதிலா இருக்கும். அவர் நினைப்பாரு நான் இப்படியே பேசினாதான் கரெக்டா விக்கெட் விழுதுன்னு நினைப்பாரு. இது உண்மைதானா? ஷமிக்குள்ள ஒரு நெருப்ப மூட்டணும்னா பிரியாணி, மட்டன், சிக்கன்னு கொடுக்கணும்னு சொல்றாங்க. சார் எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுவேன், சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும், வேற என்ன பிரச்சனை? சார் என்னோட கேள்வி என்னன்னா, கிரிக்கெட் டீம்ல யார் உங்களுக்கு ரொம்ப ஃபன்னியா தெரியுவாங்க, கொஞ்சம் சொல்லுங்க சார். சாஹில சொல்லலாம். ஏன்னா அவனோட பாடியை வச்சு பயங்கரமா டெரர் காட்டுவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாஹில் என் முன்னாடி இருந்தான்னா, நான் அமைதியா உட்காந்துருந்தா அவன் என் காதுல வந்து சொல்லுவான், அங்க வா, அந்த ரூம்ல போட்டு உன்னை துவைச்சிருவேன். அப்போ உங்களுக்கு என்ன நினைக்க தோணும்? சாஹில் வந்து என்கிட்ட சொன்னா, நான் அவங்கள அடிக்க போறேன், அடிச்சுட்டு ஓடி போயிடுவேன், இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எல்லாத்த விட ஃபன்னியஸ்ட் அவன் தானே. நான் அவனை கலாய்ப்பேன், கொஞ்சம் இறுக்கமா உன் கையை பிடிச்சா உன் கையை உடஞ்சு போயிரும்டா. ஷிகர் தவான் ரொம்ப குறும்பு பண்ணுவாரா? அது அவனோட நேச்சர். ஷேகர் எப்பயும் ஒரு பஞ்சாபி மூட்லயே இருப்பான், எப்பவும் ஒரு நல்ல மூட்லயே இருப்பான், பாட்டு பாடுவான், டான்ஸ் ஆடுவான். அந்த மாதிரி இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான மூட்ல இருப்பான். சார் நான் ஆரம்பத்திலிருந்தே உங்களை என்னோட ஐடியெலாம் நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, நான் உங்களை என்னோட ஐடியில் ஏற்றுக்கிட்ட மாதிரி உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்குறோம் பார்த்து. என்னோட கேள்வி என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து உங்களோட ஐடியில் நீங்கள் யாரை பார்க்குறீங்க? ஸ்கில் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா டெல்ஸ்டேன், அவரு என்னோட கேட்டகரியில வருவாரு.
அவரு பெரிய ஹைட்டும் கிடையாது. ஃபேஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் என்ன மாதிரி தான் இருப்பாரு. அதனால சிமிலாரிட்டி வைஸ் அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வாசிம் அக்ரம்கிட்ட நான் நெறைய கத்துக்கிட்டேன். ஜாகிர் அண்ணன்ட்ட நெறைய கத்துக்கிட்டேன். ஆஷிஷ் நெஹ்ராகிட்ட நெறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ரோல் மாடல் அப்படிங்கிறது எப்பவும் நம்ம லெவல்ல இருக்கிறவங்களா இருக்கணும். எனக்கு எப்பவும் டெல் ஸ்டெயின் தான்.